கொடுக்கிறதே பார்க்க முடியும். அப்ப அந்த முழு இருதயத்தை மாத்திரம் தான் நம்ம பார்க்கிறோம். அதனால அந்த குருடன் கூப்பிடும் போது கர்த்தர் அந்த முழு இருதயத்தை பார்த்தபடியால் ஒரு சுகத்தை கட்டளையிடுறதை பார்க்க முடியுது. அப்ப நமக்குள்ள என்ன ஆகுது, முழு இருதயம் தேவைப்படுதுன்னு பார்க்கிறோம். அது 146 படிங்க. பாருங்க, அந்த குருடனுக்கு அந்த இடத்துல விட்டு போன பிற்பாடு உன்னை நோக்கி கூப்பிட்டேன் என்னைய ரட்சியும். அந்த இடத்துல ஒரு ரட்சிப்பு அவனுக்குள்ள உண்டாகுனதை பார்க்கிறோம். அப்போ சாட்சியை கைக்கொள்ளும். அநேக இடத்துல போய் அவன் சாட்சி சொல்லுகிற மகனா மாறி பன்னிடத்துல போய் சொல்லிருப்பாங்க. அநேக நேரம் நான் பார்த்தேன், ஒரு குருடனால நீ உட்கார்ந்து அத்தனை கூட்டத்துக்குள்ள நீ உட்கார்ந்துருங்க. இன்றைக்கு நீ எப்படி கண்ணு தெரிஞ்சு இப்படி நடந்து போகிற, உனக்கு யார் அந்த சுகத்தை கொடுத்தா, யார் உனக்கு செஞ்சா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அந்த குருடன் போகிற இடத்துல எல்லாம் சொல்லியிருப்பான், இந்த இயேசுதான் எனக்கு சுகம் கொடுத்தார், இயேசுதான் என் கண்களை திறந்து விட்டார், இயேசுதான் என்னை இந்த மாதிரி மாற்றினார் சொல்லும் போது அநேகருக்கு சொல்லி சொல்லி கூட அவங்களை ரட்சிப்புல என்ன பண்ணுவாரு, வழி நடத்துகிற ஒரு குருடனா மாறி இருக்கலாம். நம்ம கூட தேவன் அநேக காரியங்களை செஞ்சிருப்பாரு. நம்ம யாராவது நீங்க பேசுறீங்க, பழகுறீங்க, அவங்க மத்தியில எனக்கு இந்த மாதிரி செஞ்சாரு, உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு நம்ம எத்தனை பேருக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம். ஆண்டவருடைய சாட்சிகளை சொல்லுகிறவங்களா நம்ம மாற வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். 147. நம்ம இந்த இடத்துல பாருங்க, அதிகாலை எழுந்து நான் என்ன பண்ணேன், சத்தம் விட்டேன், உடைய வசனத்திற்கு நான் என்ன பண்ணுறேன், காத்திருக்கிறேன் அப்படின்னு பார்க்கணும். அதிகாலை எழுந்திருக்கிறது இன்னைக்கு ஒருவேளை நமக்கு ரொம்ப அது கஷ்டமா தான் இருக்கல. ஏன்னா அதிகாலை எழுந்திருக்கிறது ஒருவேளை லேட்டா படிச்சீங்கன்னா உங்களால் எழுந்திருக்க முடியாது. நீங்க என்ன பண்ணணும், இந்த முதலாவது நைட்டு படுக்கும் போது செபித்துட்டு படுப்பீங்கன்னா கண்டிப்பா இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புகிறவரா இருக்கிறார். செபிக்காம நம்ம படுக்கணும்னு சொன்னா அதிகாலை எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அப்போ அதிகாலை நம்ம எழுந்து சத்தம் விட்டு தேவ சமூகத்துல வேதத்தை நம்ம என்ன பண்ணணும்னா தானிக்கிற இருதயம் நம்ம கூட இருக்கணும். இருதயம் ஒருவேளை நீங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கலாம், ஆனா உள்ள என்ன பண்ணணும், மனக்கண்கள் விழித்திருக்கணும்னு ஏசப்பா சொல்லுகிறார். அநேக இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம மாம்சம் தான் சோர்வெட்டது, மாம்சம் உற்சாகம் கிடையாது. அது சோர்வெட்டு போய் அதை என்ன பண்ணும், படுத்து தூங்கணும் உறங்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் மாம்சத்துல. ஆனா ஆவியில நீங்க என்ன பண்ணணும், உற்சாகம் அடைந்த பிள்ளைகளா இருக்கணும். அதான் சொல்லுகிறாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க என்ன பண்றீங்க, புது பலன் அடைகிறீங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆவியில நீங்க நிரம்பி நிரம்பி செபிப்பீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு புது பலன் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். எவ்வளவுதான் சோர்வு தான், ஒரு சோர்வு நம்மளை காட்டிக்கிட்டே இருக்கும். நம்மளால செபிக்க முடியாது, வேத வாசிக்க முடியாது, வீட்டு வேலைகளை கூட நம்ம செய்ய முடியாது. ஒரு சோர்வு நம்மளை கொண்டு போய் எப்படியாவது நம்மளை தள்ளணும்னு நினைக்கிறீங்க. அப்பொழுது ஒரு 10 நிமிஷம் தேவ சமூகத்துல போய் நல்ல ஆண்டவர் ஆராதனை செஞ்சு பாருங்க, நல்லா துதிச்சு ஆவியில நிரம்பி பாருங்க, அந்த சோர்வுகள் ஆட்டோமேட்டிக் கலந்து போகிறத பார்க்கும்போது ஒரு புது பலன் நமக்குள்ள வருகிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப நம்ம